அந்த அடர்ந்த காடு, பெரிய பெரிய மரங்கள், பாடும் பறவைகள், ஓடிக்கொண்டிருக்கும் சிறு ஆறு. அங்கே எல்லா விலங்குகளும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தன. அந்த காட்டில் ஒரு யானை இருந்தது. பெயர் பலராம். அதிக பலம், பெரிய உடல். நான்தான் இந்த காட்டின் ராஜா என்று எப்போதும் சொல்லிக் கொண்டிருப்பான். யாராவது அவனை எதிர்த்தால் ஒரே தள்ளு, ஒரே மிதி. அதே காட்டில் ஒரு சின்ன நரி இருந்தது. பெயர் புத்தன். உடல் சின்னது, ஆனால் மூளை ரொம்ப பெரிசு. புத்தன் யாரையும் காயப்படுத்த மாட்டான். பிரச்சனை வந்தால் அதை புத்தியால் தீர்ப்பான். ஒரு நாள் காட்டின் நடுவே இருக்கும் பெரிய நீரூற்று உலர ஆரம்பிச்சது. அனைத்து விலங்குகளும் பயந்து போனது. தண்ணீர் இல்லையா, நாமெல்லாம் என்ன செய்வோம்? அப்போ பலராம் யானை சொன்னது, கவலை வேண்டாம், நான் என் பலத்தால் மலைகளை தள்ளி தண்ணீர் கொண்டு வர்றேன். அவன் ஓடிப்போய் ஒரு பெரிய பாறையை தள்ள முயற்சி செய்தான். தள்ளினான், மிதித்தான், கத்தினான். ஆனா பாறை அசையவே இல்லை. அப்போ சின்ன நரி புத்தன் மெதுவாக வந்தது. அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், பலராம், பலம் நல்லது தான். ஆனா முதல்ல புத்தி பயன்படுத்தலாமே. அனைத்து விலங்குகளும் ஆச்சரியமா பார்த்தது. இந்த சின்ன நரி என்ன செய்யப் போகுது? புத்தன் தரையை கவனமா பார்த்தான். பழைய இரும்பு பாதைகள், சிறிய குகைகள், மண் ஈரமாக இருப்பதை கவனித்தான். அவன் சொன்னான், இந்த பாறையின் கீழே ஒரு மறைந்த நீர்வழி இருக்கு. சரியான இடத்துல சின்ன கல்லை எடுத்தாலே போதும். அவன் காட்டிய இடத்தில் குரங்கு, மான், முயல் எல்லாம் சேர்ந்து சின்ன கல்லை எடுத்தது. பளிச்சென்று தண்ணீர் வெளியே வந்தது. காடு முழுக்க சந்தோஷ குரல். பறவைகள் பாடின, விலங்குகள் குதித்தன. பலராம் யானை தலையை குனிந்தான். புத்தனை பார்த்து சொன்னான், இன்னைக்கு புரிஞ்சுது, பலம் மட்டும் போதாது, புத்திதான் உண்மையான சக்தி. பலம் தேவை இல்லை, பிரச்சனை தீர்க்க புத்திதான் உண்மையிலே தேவை.